வீட்டில் அமைதி மற்றும் நலத்தை விரும்பாதவர்களே யாருமே இல்லை. ஆனால் நாம் அறியாமல் செய்யும் சில தவறுகள் நம் வீட்டு அமைதியையும் நலத்தையும் பாழாக்கக்கூடும். இப்படி உங்களை அறியாமலேயே நீங்கள் செய்யும் தவறுகள் என்ன என்பதை பார்ப்போமா? உங்கள் வீட்டு பூஜை அறையில் உடைந்த கலசம், பழைய படங்கள் இருக்கிறதா? உடனே அகற்றுங்கள். இவை ஆன்மீக சக்தியை குறைத்து எதிர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. மாய மந்திரம் செய்பவர்களை வீட்டிற்கு அழைத்தால் என்ன ஆகும் தெரியுமா? நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இது குடும்பத்தில் மன அழுத்தம் மற்றும் அசாதாரண சம்பவங்களை ஏற்படுத்தலாம். வீட்டில் பாம்பு, கரடி, போர் முகம், அழுகிய முகங்கள் போன்ற ஓவியங்கள் இருக்கின்றனவா? இவை உங்கள் மன அமைதியையும் வீட்டு வளத்தையும் பாதிக்க கூடும். இதனை உடனே அகற்றுவது நல்லது. உடைந்த செடிகள் அல்லது காஷ்மீர் செடிகளை வீட்டில் வைத்தால் அது உங்கள் வீட்டு சக்தியை பாதிக்க கூடும் என்று நம்பப்படுகிறது. இதை உடனே அகற்றுங்கள். வீட்டில் பழைய மற்றும் பாவிக்கப்படாத பொருட்களை குவித்து வைத்தால் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். வீட்டை எப்போதும் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் வைத்திருக்க வேண்டும். இந்த சிறிய தவறுகள் மூலம்தான் பல பெரிய தவறுகளுக்கு ஆரம்ப புள்ளியாக அமைகிறது. வீட்டின் இந்த தவறுகளை எல்லாம் நடந்தால் எதிர்மறை ஆற்றல் அதிகரித்து வீட்டின் அமைதியை நிலைகுலைத்துவிடும். எனவே எப்பொழுதும் வீட்டை மங்களகரமாகவும் சுத்தமாகவும் வைத்துக் கொண்டால் உங்களுக்கு தானாகவே நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். இனிமேல் இதுபோல் முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் சண்டைக்கு வேலையே இருக்காது.